தேடினால் வாழ்க்கை முழுக்க தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். சரியான உறவை தேடுவதல்ல உண்மையான அன்பு. சரியான உறவாக மாறுவதே உண்மையான அன்பு. உங்களோடு இருப்பவர்களுக்காக, உங்களுக்காகவே இருப்பவர்களுக்காக உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும். உங்களை வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையென்றால் முதலில் உங்களை அவமதிப்பார்கள், அடுத்தது வெறுப்பார்கள், கடைசியில் உங்களை தவறானவர் என்ற பட்டம் சூட்டி நாம் வருத்தப்படுவதை வேடிக்கை பார்த்து ரசிப்பார்கள். இன்று நம்மை விரும்பி நம்மோடு இருப்பவர்கள் எப்போதும் நம்மை விரும்புவார்கள் என்றோ, எப்போதும் நம்மோடு இருப்பார்கள் என்றோ நினைக்காதீர்கள். நம்மை விரும்புகிறவர்கள் கூட ஏதேனும் காரணத்தோடுதான் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு விரும்புவதற்கு கூட காரணம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு பிடிக்காமல் போனால் விலகிச் செல்வதற்கு காரணம் தேடப்படுகிறது. இங்கு எந்த உறவும், எந்த அன்பும் நிலையானது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிலரின் அலங்காரமான வார்த்தைகளை கேட்டு அவ்வளவும் உண்மை என்று அப்படியே நம்பிவிடாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றுதான் மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் வார்த்தைகள் வேடமிடப்பட்டு அலங்காரமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லோருக்கும் பாரபட்சமின்றி அளவில்லாத அன்பை உன்னால் கொடுக்க முடிந்தாலும், ஒரு சிலரிடம் நீ அன்பை அளவோடு கொடுத்தால்தான் உனக்கும் நீ தரும் அன்புக்கும் மதிப்பிருக்கும். எதனுடைய மதிப்பும் தெரியாதவர்களுக்கு நீ எதை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு குப்பையாகத்தான் தெரியும். ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவும், அனைத்து உறவுகளும் நம்மோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டும் பணத்தை தேடி ஓடாதீர்கள். இங்கு பணம் படைத்தவனாக வாழ்வதை விட படுத்தவுடன் உறக்கம் வரும் நல்ல மனம் படைத்தவனாக வாழ்வதுதான் மிகப்பெரிய வரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்காகவோ எதையோ தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையையும் நிம்மதியையும் தொலைத்து விடாதீர்கள். ஒருவரை எல்லோரும் மதிக்கிறார்கள், எல்லோரும் போற்றுகிறார்கள் என்பதற்காக அவரை நல்லவர் என்றோ உயர்ந்தவர் என்றோ தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பும் மரியாதையும் அதிகம் கொடுக்கப்படுகிறது. உங்களை எல்லோரும் எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதீர்கள். காலத்தை கடந்து சிந்திக்கின்ற ஒவ்வொருவரையும், எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைக்கும் ஒவ்வொருவரையும் எல்லோரும் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். அது அவர்களின் இயல்பு. அவர்களுக்காக உங்களின் இயல்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அப்போது வாழ்ந்த காலகட்டத்தில் யாருக்கும் வெளி உலகம் என்னவென்று தெரியாது. ஆனாலும் உண்மை என்னவென்று தெரியும். இப்போது வாழ்கின்ற காலகட்டத்தில் எல்லோருக்கும் வெளி உலகம் என்னவென்று எளிதில் தெரிந்து விடுகிறது. ஆனால் உண்மை என்ன என்பதுதான் யாருக்கும் தெரிவதில்லை. பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகளை வைத்தோ, ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் வைத்தோ ஒருவரை பற்றி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிடாதீர்கள். அவசரத்தில் நாம் எடுக்கும் பெரும்பாலான முடிவுகள் தவறாகத்தான் இருக்கும். அதிலும் மனித மனங்களை பற்றி முடிவெடுப்பதில் அதிக கவனமும் அதிக பொறுமையும் தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். வாழ்க்கை பாதை என்பது நாம் நினைப்பது போல் ஒரு நேர்கோடு அல்ல. அது எப்போது எங்கே வளையும், எங்கே ஏறும் இறங்கும் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். எல்லாவிதமான மனித உணர்வுகளும் அடங்கிய ஒரு புதிர். அடுத்த நொடியில் இருப்பது வாழ்வா சாவா என்று கூட புரியாதது இந்த புதிர். சில நேரங்களில் நம் பாதைகள் மாறும்போதுதான் நம்மோடு இருக்கும் சில மனிதர்களின் முகமூடிகள் அவிழும். அந்த நிஜமுகங்களில் தோன்றும் பிம்பங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவோ கசப்பானதாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பான அனுபவங்கள் தான் இந்த உலகை நமக்கு வேறு ஒரு பார்வையில் காட்டும். வாழ்க்கை தரும் சில புரியாத புதிர்கள் எந்த நொடியிலும் முடிவுக்கு வரலாம். சுவாசம் இருக்கும் போதே உன்னிடம் இருக்கும் அனைத்து உணர்வுகளையும் சுவாசித்து விடு. ஏனெனில் உன் சுவாசம் நின்ற பின் நீ இந்த உலகில் விட்டு செல்ல போவது உன் உணர்வுகளை மட்டும்தான். வாழ்க்கை என்னும் இந்த புரியாத புதிரில் நாம் சந்திக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருப்பது மூன்றே 3 முகங்கள்தான்.
நன்மை செய்பவர்கள், தீமை செய்பவர்கள் மற்றும் நன்மையையும் தீமையையும் செய்வது போல நடிப்பவர்கள். நம் கண்களுக்கு தெரியும் நிறங்கள் பல, ஆனால் நம்மில் உள்ளது இந்த 3 நிறங்கள்தான். சில உறவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக சிந்தித்தால் நம் மனம்தான் வலிகளையும் வேதனைகளையும் சந்திக்கும். வாழ்க்கையையும் சில உறவுகளையும் அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் நமக்கு நல்லது. சில நேரங்களில் நாமே நம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது மற்றவர்களை நம் கட்டுப்பாட்டில் வைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. மனித கண்களிடமிருந்து தப்பித்து ஆதாரமில்லாமல் அரங்கேற்றிய தவறுகள் கூட கர்மவினையிடம் இருந்து தப்பிக்க இயலாது. வாதிட முடியாத மன்னிப்புகளற்ற நீதிமன்றம் அது. எல்லா தவறுகளுக்கும் அங்கே தண்டனை நிச்சயம் உண்டு. உங்களை தேடி வரும் நல்ல உள்ளங்களை புறக்கணித்து விடாதீர்கள். பிறகு நீங்களே தேடிச் செல்லும் போது அவர்கள் உங்கள் கைகளுக்கு எட்டாத தூரத்தில் கூட இருக்கலாம். தானாக கிடைத்த பொக்கிஷத்தை தவற விட்டுவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகளைப் போல நீங்களும் மாறிவிடாதீர்கள். எல்லா நேரங்களிலும் தனிமையை வெறுத்து விடாதீர்கள். சில சூழல்களில் தனிமையும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். தனிமையில் இருப்பவன் பிறரிடம் சண்டைக்கு போவதில்லை. தனிமையில் இருப்பவன் மற்றவர்களை தொந்தரவு செய்வதில்லை. மற்றவர்களால் தொந்தரவு படுத்தப்படுவதும் இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உன்னை விரும்புகிறவர்கள் மட்டும் உன்னோடு இருக்கட்டும், உன்னை விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். யாருக்காகவாவது நம்மை நாம் ஒருமுறை மாற்றிக்கொண்டால் பிறகு இறுதி வரை நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் மாறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கடைசி வரை நமக்கான வாழ்வை நாம் வாழவே முடியாமல் போய்விடும். எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் உறவுகளை விட நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், எப்போதும் எனக்கு துணையாக என்னோடு இருந்தால் மட்டும் போதும் என்று கூறும் ஓர் உறவு கிடைத்துவிட்டால் நீங்கள்தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. கண்களை விட கண்ணீருக்கே மதிப்பு அதிகம். ஏனென்றால் கண்கள் உலகத்தை மட்டுமே காட்டும், கண்ணீர்தான் உள்ளத்தை காட்டும். உங்களுக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அவர்களை எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்களை நேசிக்கவில்லை என்பதற்காக வருந்தாதீர்கள். உங்களை நேசிக்கும் யாரையும் உதாசீனமும் செய்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நாம் ஒருவரை நேசிப்பதை விட நாம் ஒருவரால் நேசிக்கப்படுவதுதான் சுகமானது. சில இடங்களில் பல நேரங்களில் நல்லவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். மிகவும் நல்லவர்கள் தானாகவே ஒதுங்கிக் கொள்கிறார்கள். எந்த இடத்திலும் நீங்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்படுவதற்கு முன் நீங்களே புரிந்து கொண்டு ஒதுங்கி விடுங்கள். அதுதான் உங்களுக்கு மரியாதை. உங்களை சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவே பாடுபட்டு உங்கள் நலனை இழந்து விடாதீர்கள். பிறர் நலனோடு தன் நலனை கவனிப்பதும் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அழகான இடங்களுக்கு பயணம் செய், ஆனால் அதை யாரிடமும் சொல்லாதே. அன்பான உறவுகளை உருவாக்கிக் கொள், ஆனால் அதை யாரிடமும் காட்டிக் கொள்ளாதே. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு, ஆனால் அதை யாரிடமும் வெளிப்படுத்தாதே. ஏனென்றால் நம்மை சுற்றியிருக்கும் சில மனிதர்கள் அழகான விஷயங்களை ரசித்து பார்க்க விரும்புவதில்லை, அழித்து பார்க்கவே விரும்புகிறார்கள். நம்மை சுற்றியிருக்கும் உறவுகளால் நாம் மதிக்கப்படுவதையும் மிதிக்கப்படுவதையும் தீர்மானிப்பது நம்மிடம் இருக்கும் அன்போ அழகோ அறிவோ அல்ல, நம்மிடம் இருக்கும் பணம்தான். பணம் இருந்தால் உபசரிப்பு, இல்லை என்றால் அவமதிப்பு. இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. நிராகரிப்புகளைக் கண்டு மனம் உடைந்து விடாதீர்கள். உங்களை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் அந்த இறைவனே உங்களை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நொடிக்கு நொடி நிறம் மாறும் மனிதர்களை விட்டு தள்ளுங்கள். அந்த இறைவனே உங்கள் பக்கம் என்பதை நினைவில் வையுங்கள். தங்க குடத்தில் பால் குடித்து வாழ்ந்தாலும் வெள்ளி குடத்தில் தேன் குடித்து வாழ்ந்தாலும் இறுதியில் மயானத்தில் மண் குடத்தில் தண்ணீர் தெளித்தே தகனம் ஆவதுதான் இந்த மனித வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்குமான இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை யாருக்கும் இடைஞ்சல்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவோம்.
மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் சமாதானமாகிவிடும் என்று நினைக்காதீர்கள். செய்வதெல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் மனிதனும் எல்லா பாவங்களையும் நிகழ்த்திவிட்டு பரிகாரம் செய்துவிட்டால் கடவுளும் சமாதானமாகி விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி எதிர்பார்க்கும் எந்த மனிதர்களும் மற்றவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களே சமாதானம் அடைவதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரிடமும் உயிரை கொடுக்கும் அளவுக்கு ஆழமாக பழகுவதும் வீணானது. உள்ளத்தால் உன் அன்பை ஒருவர் உணராத வரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. விட்டு கொடுத்து வாழ்வதில் தவறில்லைதான். ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லோரிடமும் எப்போதும் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை எட்டி உதைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் என்பதையும் புரிந்துகொள். விட்டு கொடுப்பதற்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறும் புள்ளியில் விட்டு விலகுவதுதான் நமக்கு மரியாதை. கோபப்படுவதோ சண்டை போடுவதோ மட்டும் வெறுப்பின் உச்சம் என்று நினைக்காதீர்கள். எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக விலகி இருப்பதும் வெறுப்பின் உச்சம்தான். ஒருவர் அமைதியாக விலகுகிறார் என்றால் அவர் நம்மை வெறுத்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறைகளும் குற்றங்களும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் இந்த உலகம். எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம் தவறு. மற்றவர்களை குற்றப்படுத்தும் அளவுக்கு நாமும் குற்றமற்றவர்கள் இல்லை என்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் இங்கு மிகவும் குறைவுதான். இந்த 3 விஷயங்களை மட்டும் யாரிடமும் கேட்டு பெறாதீர்கள். ஒருவரின் நேரம், அன்பு, மரியாதை. யார் உங்களை உண்மையாகவே முக்கியமான உறவாக நினைக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் இவற்றை கேட்காமலே உங்களுக்கு தருவார்கள். யார் உங்களை மேலோட்டமாகவும் தேவைக்காகவும் விரும்புவது போல் நடிக்கிறார்களோ அவர்களிடம் இவற்றை கெஞ்சி கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. இவர்கள் உங்களோடு இருப்பதில் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை அமைதியாக விட்டு விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது. ஒருவரோடு பழக ஆரம்பிக்கும் போது கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். அப்படி கொடுக்க முடியாவிட்டால் பழகாமலே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை. ஒருவரை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு நீங்கள் நீண்ட நாட்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது. மற்றவர்களால் காயப்பட்டவர்களை விட மனதிற்கு பிடித்தவர்களால் காயப்பட்டவர்கள்தான் இங்கு அதிகம். எதற்கும் ஓர் எல்லை வேண்டும். மனதிற்கு பிடித்தவர்கள்தானே என்று அதிகமாக அன்பு வைத்துவிட்டு உங்கள் இதயத்தை நீங்களே உடைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் நேசிப்பவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வதை விட வலி மிகுந்தது நம்முடைய வலிகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாத தனிமைதான். வாழ்க்கை இதுவரை நமக்கு கற்றுக் கொடுத்த மிக கடினமான பாடம் இதுதான். எவருடனும் சொந்த பந்தம், நட்பு என்று எவ்வளவு வலுவாக இருந்திருந்தாலும், ஒருவருக்கொருவர் எவ்வளவு காலமாக அறிந்திருந்தாலும், எத்தனை விஷயங்களை ஒன்றாக செய்திருந்தாலும், எவ்வளவு நேரம் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும், எவ்வளவு அன்பும் காதலும் இருக்கிறது என்று நினைத்திருந்தாலும், கண்ணிமைக்கும் நேரத்தில் மனிதர்களின் இதயங்கள் மாறிவிடும் என்பதுதான் அந்த பாடம். எதையும் நம்பி யாரையும் நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடராதீர்கள். எப்போதும் உங்களை மட்டும் உறுதியாக நம்பியிருங்கள். நம்மோடு இருப்பவர்களில் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யாரையும் நம்பி உங்களுடைய நிம்மதியையும் வாழ்க்கையையும் தொலைத்து விடாதீர்கள். யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரம் இல்லை. எல்லா மனிதர்களும் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். பழகிய யாரையும் மறந்துவிட்டு கடந்து செல்வது என்பது அவ்வளவு சுலபமானது இல்லைதான். ஆனாலும் வாழ்க்கை மிகவும் எளிதானதுதான். அதை நீங்களே கடினமாக்கிக் கொள்ளாதீர்கள். கடைசி வரை நம்மோடு யார் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் கடைசி வரை நாம் யார் மனதில் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியும். அதையாவது சரியாக முடிவெடுங்கள். இல்லாவிட்டால் சிரிப்பு கூட இல்லாத சிறைவாசமே வாழ்க்கையாக மாறிவிடும்.
காயப்படுத்தியவர்களை உடனே பழி வாங்கிவிட வேண்டும் என்று துடிக்காதீர்கள். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வதுதான். எல்லா நேரங்களிலும் எளிதில் கிடைப்பவராக இருக்காதீர்கள். அவ்வப்போது தொலைந்து போனால்தான் வலியின் அருமை தெரியும். நமக்கு வலியை தந்தவர்களுக்கு பிடித்தவர்கள் என்பதற்காக அன்பை அதிகமாக பொழிந்து விடாதீர்கள். பிறரால் ஏற்படும் காயங்களை விட நம் மனதிற்கு பிடித்தவர்களால் ஏற்படும் காயங்களுக்கு வலியும் அதிகம், ஆழமும் அதிகம். சிலர் அவர்களாகவே உங்களிடம் வந்து தங்கள் கஷ்டங்களையும் வலிகளையும் சொல்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்பதற்காக அல்ல. அந்த கஷ்டங்களுக்கும் வலிகளுக்கும் நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள் என்பதற்காகத்தான். அதை நீங்கள் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த சமயத்தில் அவர்களை உதாசீனம் மட்டும் செய்து விடாதீர்கள். அவர்களுக்கு அது இன்னும் அதிக கஷ்டத்தையும் வலியையும் கொடுத்துவிடும். மனிதர்களை மதிப்பிட்டுக் கொண்டே இருந்தால் யாரையும் நேசிக்க நமக்கு நேரமே இருக்காது. குறைகளே இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் இல்லவே இல்லை. குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்த்தால் உறவு என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட நம்மோடு யாருமே இருக்க மாட்டார்கள். முதலில் நாமும் குறைகளே இல்லாத மனிதன் இல்லை என்பதை உணர்வதே முதன்மையானது, முக்கியமானது. வாழ்க்கையில் இந்த 2 பேரின் முகங்களை இறுதி வரை நம்மால் மறக்கவே முடியாது. ஒன்று வலியை கொடுத்தவர்கள், மற்றொன்று வழியை கொடுத்தவர்கள். வலியை கொடுப்பவர்களை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் வழியை கொடுக்கிறவர்களை நமக்கு தெரியாமலே போய்விடும். வலி அவரவர்களுக்கு வரும்போதுதான் தெரியும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது எளிது, அனுபவிப்பதுதான் கடினம் என்று. மனதில் தோன்றுவதையெல்லாம் சொன்னால் அது கதையாக தெரியும். தெரிந்ததை சொன்னால் அதுவே உண்மை. பார்த்ததை சொன்னால் அதுதான் ஆதாரம். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சொல்லிவிட்டால் அது பழியாக மாறிவிடும். எதையும் பேசுவதற்கு முன் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்கள். எல்லோருடைய இதயங்களும் இரும்பால் ஆனதல்ல, உணர்வுகளால் ஆனது என்பதை நினைவில் வையுங்கள். ஏமாற்றுவதை விட ஏமாறுவது பெரிய பாவம். அதைவிட பெரிய பாவம் நாம் எப்படி ஏமாந்தோம் என்பதை தெரிந்து கொள்ளாமலே இருப்பது. வாழ்க்கையில் யாரிடமும் ஏமாந்து விடாமல் எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல நட்பாக இருப்பவரே உனது முன்னேற்றத்திற்கு நல் வழிகாட்டி. ஒரு விதத்தில் உன்னுடைய இலக்கை அடைய உறுதுணையாக இருந்து நல்லது கெட்டதை எடுத்து கூறும் அளவுக்கு அதிகமான அன்புள்ளவராக இருந்தால் நல்லது. அதுவே உன் முன்னேற்றத்திற்கு அந்த நபரே தடையாக எதற்கெடுத்தாலும் குற்றம் குறைகளையே சொல்லிக் கொண்டு உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உன் வெற்றியை நிலைநாட்ட முடியாமல் இடையூறாக இருந்தால் அந்த நபரின் அன்பு உண்மை இல்லை என்பதை புரிந்துகொள். அவர் உன் முன்னேற்றத்திற்கு கடைசி வரை இடையூறாகவே இருப்பார் என்பதே யதார்த்தம். நீ கவனமாக அவரை விட்டு விலகிச் செல்வதே உனக்கும் உனது எதிர்காலத்திற்கும் நல்லது. புத்தகங்களை மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் சக மனிதர்களையும் படித்து புரிந்து கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இங்கு புத்தகங்களை விட மனிதர்கள்தான் அதிகமாக வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். யாரையும் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணாதே. அவர்களை புறக்கணித்து விடு. துரோகம் செய்தவர்களை மீண்டும் உன் வாழ்வில் ஒருபோதும் சந்தித்து விடாதே. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள். முடிந்த வரையில் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் கருணையோடும் இருங்கள். ஓரிடத்தில் நீங்கள் காட்டும் அன்பும் கருணையும் கோடி மடங்காய் திரும்ப உங்களிடமே வந்து சேரும். வருகின்ற காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதில்லை. இருக்கும் காலத்தில் மகிழ்ச்சியோடு வாழ எல்லோரிடமும் அன்போடும் கருணையோடும் இருப்போம். இன்று இருக்கும் நாம் நாளையும் இருப்போம் என்பது நிச்சயமில்லை. இருக்கும் வரை எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகிறோமோ இல்லையோ, ஒருவருக்கும் சங்கடங்களை தந்துவிடாமல் வாழ்ந்துவிட்டு போவோம். நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறு ஒருவரால் முடிவு செய்ய முடிகிறது என்றால் அதுதான் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுக்கவும் கெடுக்கவும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விடாதீர்கள். பிறகு வாழ்க்கை முழுக்க அவர்கள் உங்களை ஆட்டி வைப்பார்கள். உங்களின் உணர்வுகளும் உண்மைகளும் ஊமையாய் போய்விடும்.
எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிய வருகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று நம்மையே யோசிக்க வைத்து விடுகிறது. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒரு சிலரிடம் ஒதுங்கி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகில் உண்மையானவர்களை விட போலியானவர்களே மிகவும் அதிகம். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் அகப்படுவதில்லை என்பதால். இப்போதெல்லாம் நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுகின்றன. சொத்துகளுக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள். நம் வாழ்நாளில் சொத்துக்கள் 1000 சேர்க்க முடியும். ஆனால் நல்ல சொந்தங்களை சேர்ப்பது அவ்வளவு எளிதானதல்ல. கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டி விடுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் சில வேண்டாத பிளவுகள் உண்டாவதை தவிர்க்க முடியும். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. நச்சு பாம்பை கூட நம்பலாம். ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுயநல தேவைகளுக்கு பயன்படுத்திவிட்டு நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள். நாம் சந்தோஷமாக இருக்கும் போதுதான் அடுத்தவர்களிடம் பேசுவோம் என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் ஊமையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உடனே மறந்துவிட்டு இயல்பாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்மோடு இருக்கும் எல்லோரும் நமக்கு முக்கியம் என்று நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையில் யாருக்கும் நாம் முக்கியம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியிருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்தே முடிவு செய்யுங்கள். வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நம் மனதை காயப்படுத்த நீங்களே அனுமதிக்காதீர்கள். உங்களை தாண்டி உங்கள் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் தாண்டி உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உங்களிடம் தைரியம் இருக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள். ஓர் உறவு தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த உறவையும் அதன் மதிப்பை உணராமல் இழந்துவிட்டு பிறகு வருந்தி வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். அது எரிந்தும் பயனில்லை, இருந்தும் பயனில்லை. பேச நேரமில்லை என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான். உங்களை இறைவன் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள். கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள். தன் மகளை இளவரசியைப் போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு தெரிவதில்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவள் தந்தைக்கு இளவரசிதான் என்பது. மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் அல்ல, கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான். பல தப்புகளை செய்து தப்பித்து விடுகிறது இளமை. பாவம், அதற்கு தண்டனையை அனுபவிக்கிறது முதுமை. மனைவிக்கு உதவி செய்வது ஆண்மைக்கு இழிவு என்று நினைக்கும் ஆண்களை விட தன்னை நம்பி வாழ வந்தவளை கஷ்டத்தில் விடாது பார்த்துக் கொள்பவனே உண்மையான ஆண்மகன். கால்களை வாருவதில் படித்துறை பாசிக்கும் வாழைப்பழத்தோலுக்கும் நடந்த போட்டியில் முடிவில் வெல்கிறான் மனிதன். காலை வாரும் சில கயமத்தனம் கொண்டவர்களிடம் நீங்கள் எப்போதும் கவனமாக இருங்கள்.
நம்மிடம் எதுவுமே கேட்பதில்லை இறைவன். ஆனால் அவன் காலடியில் கோடி கோடியாய் கொட்டுபவர்களை விட என்றும் ஏழையின் கரங்களில் தன்னால் முடிந்த சில்லறை போடும் மனிதர்கள்தான் உண்மையில் தர்மத்தின் பிள்ளைகள். ஆண்களுக்கு குடியும் பெண்களுக்கு குழுவும் தான் இங்கே பல குடும்பங்கள் சீரழிய காரணம். தீயதை தவிர்த்தால் நன்மைகள் தானாகவே நம்மை வந்து சேரும். மனைவியிடம் அதிகாரத்தை காட்டினால் உங்களுக்கு ஓர் அடிமை கிடைக்கலாம். ஆனால் அதே இடத்தில் நீங்கள் அன்பை காட்டினால் உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பாள். அப்பா அழ தெரியாதவர் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர். அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் மறைத்து வைக்க தெரிந்தவர். பணம் தேடுபவர் மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர். சிரிக்க தெரியாதவர் அல்ல, சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர். கரடு முரடானவர் அல்ல, நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு பின் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளேயே வருத்தப்படுபவர் அப்பா. இருக்கும்போது யாரும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை. அவரின் உழைப்பையெல்லாம் வாங்கிக் கொண்டு வளர்ந்துவிட்டு அவரை நிர்கதியாய் நிற்க விடாமல் இருந்தாலே போதும். மனைவியை அதிகம் நேசியுங்கள். மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் சில நிமிடங்களாவது நேரம் ஒதுக்கி மனைவியுடன் பேசுங்கள். மனைவியை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரை உங்கள் கூடவே வரும் உறவு உங்கள் மனைவி மட்டுமே. மாமியாருக்கு பூ வைத்து விடும் மருமகளும் உண்டு, மருமகளுக்கு தலைவாரி விடும் மாமியாரும் உண்டு. இதனை கெடுப்பதற்கு கோல் மூட்டிவிடும் சில கீழ்த்தரமான ஜென்மங்களும் உண்டு உறவு என்ற பெயரில். ஒருவனை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பேசவிடு. ஒருவரின் பேச்சும் செயலும் தான் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் எந்த பயனும் அற்றது. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதீர்கள். யாரையும் வீழ்த்திவிட்டு நாம் மேலே வந்துவிடலாம் என்று எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் ஒருவரை அழிக்க நினைத்தால் உங்களை அழிக்க இன்னொருவர் வந்து நிற்பார். எந்த சூழலிலும் யாரிடமும் நீ ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். வாழ்க்கை உன்னை ஊனமாக்குகிறதோ இல்லையோ, வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கும் சில நயவஞ்சகர்கள் நம்மை திட்டமிட்டே ஊனப்படுத்தி விடுவார்கள். வாழ்க்கையில் எல்லோரிடமும் கவனம் அவசியம். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான், உனது வேலையை மட்டுமே நேசிப்பான். வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த ஜென்மம்தான் கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அவர்களோடு அளவுடன் பழகுங்கள். சில அதீத அன்பு அதீத ஆபத்தில்தான் முடியும். பணமும் பதவியும் வந்த பின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான். ஏனென்றால் தன்னோடு இருப்பவர்களும் தன்னை உயர்த்தி விட்டவர்களும் அப்போது அவன் கண்களுக்கு தெரிவதே இல்லை. நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான். எதற்காக இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். மேலோட்டமாக இதை ஆராய்ந்தால் உலகில் உள்ள பிறருக்கு நன்மை செய்வது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் இதன் மூலம் நமக்கு நாமேதான் நன்மை செய்து கொள்கிறோம். ஒரு பெண்ணை வளர்ப்பது தகப்பனாக இருந்தாலும் அவளை வாழ வைப்பதும் அல்லது வீழ வைப்பதும் கணவனாகவே இருக்கிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சிறந்த தருணத்தில் சிறந்த பாடத்தை வழங்கும் ஒரே பயிற்றுவிப்பாளர் நேரம்தான். வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான அனுபவங்களும் புரிதல்களும் அதற்கான நேரம் வரும் வரை நமக்கு கிடைப்பதில்லை. இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது, முடிவு அவனுடையது. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நமக்காக யாரும் கவலைப்படுவதே இல்லை. எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை மட்டும் கைவிடாதீர்கள். வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்து விடுவதுதான் நல்லது. அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது என்பதை இன்னமும் சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்.
வசதியான வாழ்க்கை மனிதன் தனக்காக படைத்துக் கொண்டது. மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இறைவன் நமக்காக படைத்தது. பிறருக்கு உதவும் குணம் உன்னிடம் இருக்கும் வரை இறைவன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பான். எப்போதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்புதான் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை. யாரையும் பெரியதாக நினைக்காதே, அவர்கள் இழப்பும் பெரியதாக தெரியும். யாரையும் அதிகம் சார்ந்திருக்காதே, அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டால் உன் வாழ்க்கையே வெறுமையாகிவிடும். எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கடுமையான கோபம். எவ்வளவு கடுமையான கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது ஆழமான அன்பு. மனதில் அன்பு மட்டும் இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரைந்துவிடும் தூய்மையான அன்பை மழையாய் பொழியும் போது. இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் துணையாக வந்து நிற்பதுதான் உண்மையான அன்பு. உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்து கொள்ளாத வரையில் நீ எப்போதும் மற்றவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பாய். வார்த்தைகளின் மதிப்பை தெரிந்தவர்களோடு மட்டும் வாதம் செய்யுங்கள். வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய்யுங்கள். சிலரின் மௌனம் அவர்களின் திமிர் அல்ல, தங்கள் கவலைகளை மறைத்துக் கொள்ள அவர்கள் அணிந்து கொள்ளும் முகமூடியாய் கூட இருக்கலாம். மனிதன் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வலியை புரிந்து கொண்டாலே போதும். அப்போதுதான் மனிதம் நிலைக்கும். யாவுமாக இருந்தவர்கள் யாரோவாகி போகிறார்கள், உறவுகளுக்குள் சில சிறிய புரிதல்கள் இல்லாததால். தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும் தியாகம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களே தியானம் செய்து அழைத்தாலும் அது உங்களிடம் வராது. உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அதை இழந்து தவிக்கும் போதுதான் அதன் மதிப்பை உணர முடிகிறது. உண்மையான அன்பு கிடைக்கும் போதே கொண்டாடுங்கள். உங்களின் தவறுகளால் அன்பான உறவுகளை இழந்துவிட்டு திண்டாடாதீர்கள். பெரும்பாலானவர்கள் மற்றவர்களோடு ஒட்டி இருப்பதும் மரியாதை கொடுப்பதும் அவர்களுடைய நல்ல குணத்திற்காக இல்லை, அவர்களிடம் உள்ள பணத்திற்கும் செல்வத்திற்கும் தான் என்பதே மறுக்க முடியாத உண்மை. சில உறவுகள் கண்ணாடியைப் போல, நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் அவர்களும் இருப்பார்கள். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பை கொடுப்பதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காதே. உங்களின் உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிப்பது அவ்வளவு எளிதானதல்ல. அப்படியே அதை விவரித்தாலும் சிலருக்கு அது புரியாது, பலருக்கு அது பிடிக்காது, சிலருக்கு அதற்கு மதிப்பளிக்க தெரியாது. வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பணம் மட்டும் போதாது, நல்ல குணமும் வேண்டும் இறுதி வரை. அப்போதுதான் சில உறவுகளும் பல உயிர்களும் நம்மோடு அன்பால் ஒட்டி வாழ்ந்திருக்கும். ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே. நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தை பற்றி பேசாதே. பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது பலத்தை பற்றி பேசாதே. மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே. கைதிக்கு முன் நின்று கொண்டு உன் சுதந்திரத்தை பற்றி பேசாதே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன் குழந்தைகளை பற்றி பேசாதே. அனாதைக்கு முன் நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி பேசாதே. சிலரின் முன் இவற்றை பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக நகரும். உன் வாழ்வில் அன்பும் உண்மையும் நிரம்பியவர்கள் உன்னோடு இருந்தால் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். நம்மை சிலர் தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல், நம்மை எவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி விடுவதே அவர்களுக்கு சிறப்பான பதிலடி. ஏழையாக இருப்பவர்களுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் மனிதர்கள் விரும்புவது நல்ல மனங்களை அல்ல, அவர்களிடம் இருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் தான். பணக்காரராக இருக்கும் சிலருக்கும் நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து விலகி விடுவார்கள் மற்றவர்கள் எதனால் நம்மிடம் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை. உன் கையில் பணம் இல்லை என்றால் நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூட உரிமை இல்லாமல் போய்விடும். இன்று பெரும்பாலான உறவுகளிடம் உரிமையை நிலைக்கச் செய்வதே பணம்தான். சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வந்துவிடும் என்று பயந்து பேசாமல் விலகி இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்குள் சரியான புரிதல்கள் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம்.
எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள். மற்றவர்களின் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். மற்றவர்கள் பேசுவதை அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் நல்ல செயல்களை மனமாற பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள். வாக்குவாதம் ஏற்படும் போது அதிலிருந்து விலகி விடுங்கள். எல்லோரிடமும் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டி விடாதீர்கள். உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் இவைதான் உங்களை உறவுகளுக்கு மத்தியில் உயர்வடையச் செய்யும். கடந்து போனதை நினைத்து இடிந்து போய் விடுவது, நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது, இவை மூன்றும் வாழ்வில் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் பிரச்சனைகளே வராமல் இருக்க சிலரிடம் கேள்விகள் கேட்கக்கூடாது. சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது. சிலரிடம் பேசவே கூடாது. நம்மிடம் உண்மையில்லாத எந்த ஒரு உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது நாம் முழுவதுமாக அவர்களை விட்டு ஒதுங்கி போவதில் தவறே இல்லை. உங்கள் சோகத்தை வெளிக்காட்டாதீர்கள். யாரும் அதை பார்த்து உங்களோடு சேர்ந்து கவலைப்படவோ கண்ணீர் வடிக்கவோ மாட்டார்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வையுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களுக்கு நல்லது நடப்பதையே விரும்புவதில்லை என்பதை உணருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் அமைதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. தனியாக இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். இன்று உங்களோடு இருக்கும் யாரும் நிரந்தரமாக உங்களுடன் இருந்துவிட மாட்டார்கள். உங்களின் நேரத்திற்கு மதிப்பளியுங்கள். வாழ்க்கையில் அது மட்டும்தான் ஒருபோதும் திரும்ப கிடைக்காத ஒன்று. உங்களின் கண்ணீருக்கும் ஆயுட்காலம் உண்டு. வாழ்வில் வரும் சோகங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு கிடைத்துவிடும் தருணத்தில் உங்கள் கண்ணீரின் ஆயுட்காலம் முடிவடைந்து விடுகிறது. முன்பெல்லாம் வயதையும் அனுபவத்தையும் பார்த்து வந்தது இன்று வசதியையும் செல்வத்தையும் பார்த்துதான் வருகிறது. மரியாதை. நம் முகம் கொஞ்சம் வாடி இருந்தால் கூட ஏதாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு உண்மையான உறவு இருந்தால் போதும். வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். நீ கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும் உன் வலியை பார்த்து துடிப்பது யார், ரசிப்பது யார், நடிப்பது யார் என்று. காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் ஒன்று இருக்கிறது. அவசரப்படுவதால் உங்கள் நிம்மதி தொலையுமே தவிர எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை. புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டு நெருங்கி பழகிவிட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி.